சிவா, இது வரைக்கும் என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட ஸ்டேஷன் வாசப்படி மிதிச்சது கூட இல்ல. இன்னைக்கு இவ போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும். ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. அப்புறம் ஏன் இதை பெருசுபடுத்துறீங்க? சிந்து ஏதோ தெரியாம தப்பு பண்ணிட்டா. அவளை பெரிய மனசு பண்ணி நீ மன்னிச்சிரு மகா. அக்கா, இத்தனை வருஷமா இந்த வீட்ல உங்க உப்ப தின்னுட்டு வாழ்ந்தவன் நானு. என் புருஷன் கையால ஆகாத ஆளுங்கிறதுனால என் சுய கௌரவத்தை விட்டு என் 2 பிள்ளைங்களுக்காக நான் இந்த வீட்ல இருந்திருக்கேன். நான் இனிமே இந்த வீட்ல என் சுய கௌரவத்தை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. சிவா, உங்க அம்மா ஒண்ணும் ஜடம் இல்ல. எனக்கும் சூடு சொன்ன எல்லாம் இருக்கு. இனிமே சுயமரியாதை இழந்துட்டு என்னால இந்த வீட்ல இருக்க முடியாது. ஏன் மகா உன் வீடு என் வீடுன்னு பிரிச்சு பேசுற? இது நாள் வரைக்கும் யாராவது உங்ககிட்ட அப்படி நடந்திருக்காங்களா? இந்த வீட்ல ஒரு சின்ன குண்டூசி கூட எல்லாருக்கும் பொதுவானதுதான். அப்படி இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. விஷயத்தை பெருசு பண்ணாம உள்ள வாங்கம்மா. அப்போ நான் பட்ட அசிங்க அவமானத்துக்கெல்லாம் யார் பதில் சொல்லுவா? ஓ, இவளே ஒரு தண்ட சோறு, இவளுக்கு என்ன மான மரியாதை வேண்டு கிடைக்குன்னு தானே யோசிக்கிறார். பார் சிவா, இனிமே நான் இந்த வீட்டுக்குள்ள வர விரும்பல. போய் பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு நீயும் என் கூடவே வந்துரு. நம்ம எங்கேயாவது தனியா வீடு எடுத்துட்டு போய் இருந்துடலாம். என்னக்கா நீ பாட்டுக்கு வீட்டை விட்டு போகலாம் சொல்லிட்டு இருக்க? காயத்ரி எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு சொத்த ஆட்டிய போகணும்னு சொன்ன. இப்ப எல்லாத்தையும் விட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்க. கொஞ்சம் என்ன யோசிச்சு பேசுக்கா ப்ளீஸ்க்கா. மகா, சிந்து பண்ணது பெரிய தப்பு தான். அதை நான் இல்லன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீ வீட்டை விட்டு போறேன்னு சொல்றதெல்லாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. சிந்து பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மன்னிச்சு. ப்ளீஸ் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்க. நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? தப்பு பண்ணது இவ. அவதான் என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்கணும். அவ தப்பு பண்ணாங்கிறதுக்காக நாமளும் தப்பு பண்ணணுமா? அவ உன்னோட மருமக, உன் பொண்ணு மாதிரி மகா. அவளை தண்டிக்கிறதால உனக்கு என்ன சந்தோஷமாக கிடைச்சிருப்போ?